வெல்கம் டு SciTechnic சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் கர்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இம்ப்ளிசிட் கர்சர் பார்த்துருக்கோம். எக்ஸ்பிளிசிட் கர்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கர்சரை வந்துட்டு டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இம்ப்ளிசிட் கர்சர் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்டேட் ஸ்டேட்மெண்ட்ஸ், டெலிட் ஸ்டேட்மெண்ட், SQL ப்ராம்ப்டில் நம்ம ரன் பண்ணக்கூடியது. ஸோ இன்கேஸ் அனானமஸ் பிளாக்ல எழுதக்கூடிய செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலிட் இதெல்லாம் இம்ப்ளிசிட் கர்சர்னு சொல்லுவோம். ஸோ அதை பொறுத்தவரையும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக டிக்ளேர் பண்ண தேவையில்லை, டிஃபைன் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் எக்ஸ்பிளிசிட் கர்சரை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பிளிசிட் கர்சரை பொறுத்தவரையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? டிக்ளேர் பண்ணால் தான் ஸோ அது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஒரு நம்ம கர்சர் டிக்ளேர் பண்ணுறது லைக்கே ஒரு வேரியபிள் மாதிரி தான். ஸோ ஆக்சுவலாக வந்து ரெக்கார்ட் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிளை பேஸ் பண்ணி நம்ம கொரீஸ் எழுதி ஸோ அதை வந்து டிக்ளேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்னல் ப்ராசஸில் நம்ம வந்துட்டு நம்ம எழுத போகும்போது யூஸ் பண்ணக்கூடியது தான் எக்ஸ்பிளிசிட் கர்சர். ஸோ அதை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளிசிட் கர்சரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளிசிட் கர்சரை பொறுத்தவரையும் ஸோ எக்ஸ்பிளிசிட் கர்சர் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரைவேட் ஒர்க் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரைவேட் ஒர்க் ஏரியாவில் அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கர்சரை வந்து டிஃபைன் பண்ணி அதை வந்துட்டு என்ன பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம். ஸோ டேட்டா பேஸில் ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்பிளிசிட் கர்சரை பொறுத்தவரையும் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இட்ஸ் அ ப்ரைவேட் ஒர்க் ஏரியா வேர் வி டிக்ளேர், டிஃபைன் அண்டு ரீட் அண்ட் ரைட் த டேட்டா ஃப்ரம் தி டேட்டா பேஸ் லைக் தட் ஃபைல் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம என்னென்ன ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட் கர்சரை யூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே பஸ். Explicit. Why? Hey. Watch. எக்ஸ்பிளிசிட் கர்சரை பொறுத்தவரையும் என்னென்ன கர்சர் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்சர் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். கர்சரை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளேர் ஆர் டிஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்சரை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அந்த டிக்ளேர் பண்ணுறது ஃபர்தராக நம்ம எப்படி ஒரு PLSQL ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஓப்பன் த கர்சர். டிக்ளேர் பண்ண கர்சரை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஃபெச்சிங் பண்ணி ஆர் ரிட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுடைய ஃபைல்ஸில் எல்லா ஆப்ரேஷன்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ சிமிலர் திங் we close the cursor. So this is the cursor operations. Further further sessionல நம்ம வந்து என்ன பண்றோம், டீடைல் பார்ப்போம்.